மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் ஆர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் காரணமாக பாகிஸ்தான் ஒரு முக்கிய முடிவு எடுத்துள்ளது உலக அளவில் கவனம் பெற்று வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து ஈரானை தாக்கி வரும் அதே வேளையில் ஈரானும் பதில் தாக்குதலை மேற்கொண்டு வருவதால் மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. 2 வாரமாக நடந்து வரும் இந்த போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இந்த போர் தாக்கம் மற்ற நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகளுக்கு வரும் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டதால் இந்தியா உட்பட பல நாடுகளில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் தனது வர்த்தக கப்பலை பாதுகாக்க ஆபரேஷன் முகாஃபிஸ் உல் பஹர் என்ற கடற்படை நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இதற்கு கடல்களின் பாதுகாவலர் என்று அர்த்தம். பாகிஸ்தான் கடற்படை தனது போர்க்கப்பல்களை ஆர்முஸ் நீரிணைக்கு அனுப்பி அங்கிருந்து வரும் வர்த்தக மற்றும் எரிசக்தி டேங்கர் கப்பல்களுக்கு துணையாக சென்று பாதுகாப்பு அளிக்கிறது. அமெரிக்கா, ஈரான் இடையிலான மோதலால் ஆர்முஸ் நீரிணை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதும் அங்குள்ள கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் தனது கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 90% வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. இந்த விநியோக சங்கிலி பாதிக்கப்படாமல் இருக்கவும் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கடற்படை ஏற்கனவே 2 வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து கராச்சி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அவற்றில் ஒன்று திங்கட்கிழமை பிற்பகுதியில் கராச்சிக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க போர் கப்பல்களை அனுப்பிய முதல் நாடு பாகிஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அமெரிக்காவும் இப்பகுதியில் தனது கடற்படை பாதுகாப்பை வலுப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தான் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை, சம்பள பிடிப்பு, வாகனங்களுக்கு கட்டுப்பாடு போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.